பாருங்க அவரு பாருங்க கவனிங்க. அவர் சொன்னது உதாரணத்துக்கு அப்படி இல்லாமல் பொதுவாக சொல்லியிருந்தால் என்று சொன்னார்னா என்ன சொன்னார்னா, அப்படிப்பட்ட உணர்வோடு இருக்கின்ற பல தொண்டர்களின் கருத்தை அவர் பிரதிபலிக்கிறார். அவ்வளோதான். எங்கள் நோக்கம் அதல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இல்லை கேளுங்க. இன்னொன்று சகோதரர் கேட்குறாரு, இன்னார தலைமையர் ஆக்குவது எங்கள் வேலை அல்ல, இன்னார தலைமையிலிருந்து நீக்குவது எங்கள் வேலை அல்ல, இவர் தான் தலைவர் என்று குறிப்பிட்டு சொல்வது எங்கள் வேலை அல்ல. எங்களுடைய நோக்கம் அனைத்து பிரிவுகளும் இருக்கக்கூடியவர்கள்லாம் கலந்து பேசி அவங்க உட்காந்து பேசும்போது, இப்போ நீ இந்த பொறுப்பு இரு, நான் இந்த பொறுப்பு இருக்கேன், அவங்களுக்கு இந்த பொறுப்பு தரலாம், கலந்து பேசிங்கெல்லாம் உட்காந்து பேசி ஒரு முடிவெடுங்க, அதை காலம் தாழ்த்தாதீங்க, சீக்கிரம் செய்யுங்கன்னு உந்து சக்தியாக இருப்பதான் எங்கள் வேலையை தவிர இவர் தான் தலைவராக்கணும் எங்களுடைய வேலை அல்ல, இவர் பேரை தான் சொல்லணும்னு எங்கள் நோக்கமும் அல்ல. அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆமாம் இருக்கட்டும், ஒரு கட்சியில் இருக்கு. ஆமாம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட இருக்கு. ஆமாம் இல்லை, நீங்க திரும்பி தப்பு பண்ணிக்கிறீங்க. நீங்க தப்பா இல்லைங்க அவர் ஒரு பதில மாத்திரம் சொல்லிடுறேன். நான் யாருக்கு எகேன்ஸ்டா சொல்ல. அந்த சட்ட போராட்டத்துல எனக்கு பழனிசாமிக்கு தெரியும். என்ன தெரியுங்களா, இன்னும் டிஸ்பியூட் ஃபைல்ல தான் இருக்கு எலெக்ஷன் கமிஷன்ல. அது போனோம்னா அது பெரிய கதையா போகும். வேண்டாம். இல்லை நீங்க சொன்னது கரெக்டு தாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற பெயரில் இயங்குகிற இந்த இயக்கத்தில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவர்களுக்குரிய பங்கினை பெற்று அவர்களுக்குரிய பொறுப்பினை பெற்று எல்லோரும் சமநிலையில் இருந்து இந்த கட்சியை வளர்க்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அதுதான் எங்க நோக்கம். அது அதிமுக எல்லாரும் இணைந்து பயணிக்கிறாங்க. எல்லாத்தையும் சொல்றாங்க சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. பிரிந்து கிடக்கின்ற அனைத்து அணியினரும் கலந்து பேசி அவர்களுக்குரிய பங்கை பெற்று இந்த கட்சியை வழிநடத்த வேண்டும் என்று விரும்புகிறோம். அப்படிப்பட்ட காலகட்டம் வருகிற போது நீங்க சொல்றபடி இவர் ஆக்கலாமா, அவர் ஆக்கலாமா, அவர் இருக்கலாமா, இவர் இருக்கலாமா, அந்த முடிவெல்லாம் வரும். அது வரைக்கும் பொறுத்து இருந்து பாருங்க. பேசும்போது தானே தெரியும். அவங்களாம் உட்காந்து 5 பேர் உட்காடுறாங்க சார். எடப்பாடி அண்ணா உட்கார்றாரு, ஓபிஎஸ் அண்ணா உட்காரு, தினகரன் சார் உட்காடுறாங்க, சகோதரி சசிகலா உட்காடுறாங்கன்னா உட்காந்து பேச வேண்டும் என்று விருப்பத்தை வெளியிடுவோம். உட்காந்து பேசினாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஒருமித்த கருத்து வருதான்னு பார்ப்போம். அப்படி வந்து அவங்க எடுத்துக்கிட்டு போறப்ப அவ்வளவுதானே. நீங்க சொல்றீங்க செயற்குழு பொது உறுப்பினர், நான் சொல்லல. பிரிந்து கிடக்கிற தலைவர்கள் ஒன்று கூடி பேச வேண்டும் என்று விரும்புகிறோம். அவ்வளவுதான். ஓபிஎஸ் அவர்களும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, சசிகலா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, ஆனா இபிஎஸ் தரப்போ சரி, இபிஎஸ்ஓ அல்லது இப்ப இருக்கக்கூடிய அவர்கள் வந்து ரொம்ப திட்டவட்டமா இல்லைங்கிற ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஏற்கனவே 4-5 days ஆச்சு. நீங்க கொடுக்குற மாதிரி அந்த 2ஆம் கட்ட லீடர்ஸோ அல்லது மாவட்ட செயலர்களோ அந்த ஸ்டாண்டுக்கு வரலையே, ஒருங்கிணைவோம் அப்படிங்கிற ஸ்டாண்டுக்கு வரலையே. பார்ப்போம், கொடுத்து பார்ப்போம். தம்பி, இந்த தேர்தலில் அதிமுக 40ல் ஒரு 10 தொகுதியில் ஜெயிச்சிருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கேள்வியே எழாது இல்லைங்களா? எடப்பாடி பழனிசாமி இருக்கிற திசை நோக்கி திரும்ப வேண்டியதுதான். இந்த கேள்வியே வந்து எழாது. அடுத்து முடிச்சார். அடுத்து 7 இடத்துல வந்து டெபாசிட் போயிருக்கு. அடுத்து சரி, சட்டமன்றம்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிடுவோம், நாடாளுமன்றம்னா அது நமக்கான தேர்தல் இல்லைன்னா, இப்போ விளவங்கோட்டில் பாஜக 50,000 ஓட்டு வாங்குது, அதிமுக 5,000 ஓட்டு வாங்குது. அப்ப நிச்சயமாக அவர்கள் அதீத நம்பிக்கையில் இருந்தாலும் கூட அந்த நம்பிக்கை செல்லுபடி ஆகாது. இந்த தேர்தலில் கூட 40க்கு 40 வென்று விடலாம் என்றுதான் வந்து இருந்தாங்க. அப்ப நிதர்சன நிலைகளை உணர்ந்து தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க, கள நிலவரம் எப்படி இருக்கு, இந்த வருகிற இந்த நாடாளுமன்ற தேர்தல் போயிட்டு போகுது, முடிஞ்சது. ஆனா வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஆளுகிற கட்சியாக அதிமுக வரணும். அப்ப நமக்குள்ள இருக்கிற இந்த பிளவுகள், மனம் ஆச்சரியங்கள்,